ஹலோடா மீஸ், வெல்கம் டு லெட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க எவில் பேசுறேன்டா. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அயாங் லைன்ஸ்க்கு வந்து ஒரு யாருக்கு அன்சாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜோப் தான் ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் வந்தது. ஜோப் போட சொல்லி வந்ததுனால ஜோப் போட்டேன். அப்புறம் இன்னைக்கு பார்த்தா நம்ம சுகாக்கு வந்திருக்கும். சரி, சுகாக்கும் ஜோப்புக்கு இப்போ ஒரே மாதிரி பர்சன்டேஜ்ல இருக்கனால சுகாக்கு ஒண்ணு போட்டலாமே, நம்மளோட ஆர்மிஸ் கேட்டிருக்காங்களா போடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சுகாக்கு பண்ண ரெடி பண்ணலாம் வந்தேன். என்னன்னா எனக்கு இதுல என்ன கண்டென்ட்னே தெரியுது. நான் பாட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எப்படி பதில் தெரியல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பீங்க, பாருங்கடா, பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருந்தாலும் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன், நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவே நினைக்கிறேன்டா. டைட்டில் எனக்கு இப்ப என்னன்னு தெரியல, நான் கதை ஃபுல்லா சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு டைட்டில் வைக்கிறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா சுவாக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா 2-3 இது வரும். பிடிஎஸ், அப்புறம் எக்ஸோ, ஸ்டாரி கிட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 17, இந்த 4 இது வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் பிங்க், எக்ஸின், அப்புறம் பேபி மான்ஸ்டர் இவங்க வருவாங்க. ஓகேவா? மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் வருவாங்க. இந்த எல்லா இதுமே பாத்தீங்கன்னா இந்த எல்லா குரூப்புமே நம்மளோட இதுல வரும். ஓகேவா? சரி, இப்ப வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்னா ஒண்ணு இல்லடா, இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இல்ல, நம்ம போக போக பாக்கலாம். ஓகேவா? சுகாக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், வயனோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கே தெரியாது. சுகாக்கு மட்டும் சொல்லிடுறேன். சுகா பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் ஆசை, பட் அவரால் ஆக முடியல, கேப்பப் ஆயிட்டாரு. சோ அதுக்கு வந்து அவருக்கு பேஸ்கெட் பால் பிடிக்காது, பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு டைம் கிடைக்கும் போல போய் விளையாடுவாரு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், விளையாண்டுக்கிறது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு போறேன்டா, பாருங்க. இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் வேற எதுவுமே இல்ல. சரி வாங்க, நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹைபரா காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கேப்பாப் ஐடல்ஸுமே இருக்கிறாங்க, எல்லா கேப்பாப் பேண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுமே போயிருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. என்னன்னா இப்ப இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் எப்படி வரும், ஹாக்கி, கிரிக்கெட், பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், ஹேண்ட்பால், த்ரோ பால், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஷட்டில், இதெல்லாமே நம்ம எப்படி இது பண்ணுவோம், இங்க இருக்க பிளேஸ் அங்க இருக்க பிளேஸ் அப்டேட் பண்ணுவோம்ல. சோ இந்த கேபாப் ஐடல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிளேஸ் இருப்பாங்க. சின்ன டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ், ஸ்டேட் பிளேயர், நேஷனல், இன்டர்நேஷனலுக்கு போன பிளேஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப வந்து கேபாப்குள்ள இருப்பாங்க. இதே ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் காம்படிஷன் மாதிரி வைக்கலாமா அப்படிங்கறது கேக்குறாங்க. லைக் நம்மளோட இந்தியால இருக்க காலேஜ் டீம் இல்லைன்னா பிளேஸ்ல ஒரு பெஸ்டன் டீம் இருக்குங்க, அப்படி செலக்ட் பண்ணி இப்படி மேட்ச் வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க இந்தியால இருந்து. அது பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்களா இல்லைன்னா சொல்லிட்டு சவுத் கொரியா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேனா ஓகே சொல்லுங்க, நாங்க வந்து அப்படி ரெடி பண்ணலாம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கொரியா கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, உடனே ஐபுக்கு, ஏன்னா அவங்க மெயினா கேட்டு கேப்பாப்பா தான் கேட்டுப்பாங்க. கேப்பாப்ல யாருமே இல்லைன்னா வேணா நீங்க ஆக்டர் அந்த மாதிரி விடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ். சோ கேப்பாப் போகும்போது இதை சொன்னா நம்ம சொல்றாங்க எங்களுக்கு ஓகே, நாங்க 7 பேருமே வரோம் அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லாரும் சொல்ல டேய் உனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும்னு எங்களுக்கு கொத்துற பத்தியா அங்க இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குவாஸ் சொல்றாங்களா. ஹீன்னு சொல்லிட்டு மண்டையாவது தடவுறாரு. அவர் அந்த பூனை ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அவர் இது அதுமே காட்டுறாரு, ஒரு ஸ்மைல் கட் பண்றாரு, பூனை ஸ்மைல். எல்லாரும் நீ நடத்து அப்படிங்கிறாங்க. ஓகே, பிடிஎஸ்ல 7 பேர் வரேன்ட்டாங்க. மத்தவங்க வேணும் கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாரி கிட்ஸ்ல இருந்து 5 பேர் கை தூக்குறாங்க. எல்லாமே கை தூக்குவாங்க. பட் அதுல இருந்து யார் யார் வந்து நல்லா விளையாடிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபெலிக்ஸ், அப்புறம் பங்சான், லீனோ, ஹான், ஹங்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 5 பேர் கை தூக்குறாங்களா. அந்த நான் சொன்ன ஹங்சின் அவங்களுக்கு வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா நான் அங்கன்னு சொல்ல இல்ல ஜின்னு சொல்ல. ஓகேவா? அப்படி சொன்னேன்னா நம்ம பிடிஎஸ்ல ஜின் எல்லாம் தெரியுமா, நம்ம பிடிஎஸ்ல இருக்க ஜின்ன பத்தி WWH சொல்லுவோம், வேர்ல்டு வைட் டான்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இவங்க 5 பேர் கை தூக்குறாங்க. மத்த ஸ்டாரி கிட்ஸ் மத்த மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகேடா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பேண்ட் தான். எக்ஸோ அப்புறம் 17 வந்து கை தூக்கிருப்பாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான் தெரியுமா. அப்புறமேட்டுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 5 பேர் தெரியுது. இவங்க டீமா நம்மளோட குரூப்ல இருந்து டீம் எப்படி போனா நல்லா இருக்குங்க, ஒரு டீம் வந்து ஒருத்தர் மட்டும் போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க இன்னொரு டீமை கூட பிடிச்சிடும், 2 டீமா கூட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கை தூக்குனாங்க. அந்த நம்ம எக்ஸோல இருந்தும்
அப்புறம் பாத்தீங்கன்னா 17ல இருந்து கை தூக்கிருப்பாங்க. கரெக்டா 12 பேர் அதுல வந்திருக்கும். ஆனா என்ன பண்றாங்கன்னா பிடிஎஸ் ஸ்டார் கிட்ஸ் இவங்களோட டீம், எட்ஸா 17 இதுல ஒரு டீம், ஓகேவா? இதுல 12 பேர் டீம், இதுல 12 பேர் டீம். இவங்க 2 பேருக்கு காம்படிஷன் வச்சு இந்த 2 டீம்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்கள நம்ம விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கேர்ள் பேண்ட்ல கேட்கும் பாத்தீங்கன்னா பிளாக் பிங்க் 4 பேர் கை தூக்குறாங்க. அப்ப எட்ஸின்ல பாத்தீங்கன்னா 5 பேருமே கை தூக்குறாங்க. நாங்க வந்துடும்பா, எட்ஸின் 5 பேர் தான் இருக்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மெம்பர்ஸ் தானே வந்துடும் அப்படின்றாங்க. பேபி மான்ஸ்டர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் கை தூக்குறாங்க, ஓகேவா? யார் யாருன்னு பார்த்தலாம். பிளாக் பிங்க்ல 4 பேருமே, ஓகேவா? எட்ஸின்ல 5 பேருமே நான் நேம் போக சொல்லிக்கலாம், ஓகேவா? எட்ஸின்ல 5 பேருமே ஹாரியா, அரியா, அப்புறம் நீஸ், ஈஷா, ஆனா, நோவா அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேருமே. பேபி மான்ஸ்டர்ல அஷா, ரோரா, ரூகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சொல்லிட்டு கை தூக்குனாங்க, ஓகேவா? இப்ப இதுல 12 பேர், இதுல 12 பேர் வந்து கரெக்டா இருக்கு. இதுல இன்னும் 24 பேர் கரெக்டா இன்னும் பிடிக்கணும், ஓகே? அது பாக்கலாம். சரி, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்ப காம்படிஷன் வந்து 1 வீக் கழிச்சு இவங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா 1 மந்த்னு சொல்லிருப்பாங்க. ஓகே சொல்லிட்டாங்க, 1 மந்த் கழிச்சு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. சோ 1 வீக் கழிச்சு இந்த காம்படிஷன் வச்சு இவங்க இடத்துல யாரும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க 3 வீக் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படிதான் இந்த 1 வீக் சேர்த்து 1 மந்த் ஆயிரும் கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க. ஒரு பக்கம் பிடிஎஸ் ஸ்டார் கிட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவங்களோட ஜூனியர்ஸ் மாதிரி தானே, சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஜாலியா பேசுவாங்கல்ல. அதனால பாத்தீங்கன்னா இவங்களும் நோ ப்ராப்ளம் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அவங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக் பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. பிடிஎஸும் ஸ்டார் கிட்ஸும் செமையா பிராக்டிஸ் பண்றாங்களா. அதே மாதிரி அந்த சைடு பிராக்டிஸ் பண்றாங்க. நம்மளோட பிளாக் பிங்க் அதே பிராக்டிஸா பிச்சு உதறோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் பேண்ட் பாய்ஸ் சொல்லிட்டு 2 டீமே நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து இங்கே காம்படிஷன் இருக்கிறாங்க. அது வந்து அப்படி சொன்னா லைவா பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது பாய்ஸ்க்கு மட்டும். சோ பிடிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து நேம் வைக்கிறாங்க. நேம் என்னன்னு சொல்லிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க. என்னன்னா இருந்தாலும் ஒரே டீம் வந்து பரவாயில்ல, இது 2 டீம் உள்ள இருக்குல்ல. சொன்னா பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்டாரி கிட்ஸ் சேர்த்து என்ன வைக்கலாம்னு பாக்குறாங்கன்னா ஸ்டாரி பிடிஎஸ் சொல்லிட்டு வைக்கிறாங்க, ஓகேவா? 2 பேர் ஸ்டாரி கிட்ஸ்ல ஸ்டாரி, பிடிஎஸ்ல பிடிஎஸ் வருதுல, அப்படி எல்லாம் பிடிஎஸ் கிட்ஸ் வைக்கலாமா? ஸ்டாரி பிடிஎஸ் கிட்ஸ் இது நல்லா இருக்குடா பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டாரி பிடிஎஸ் சொல்லிட்டு வச்சுறாங்க. ஏன்னா நல்லா இருக்கு ஸ்டாரி பிடிஎஸ் சொல்லிட்டு வச்சுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் 17ல பாத்தீங்கன்னா H7 அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதாவது H7 ஓகேவா அப்படி வைக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இது வைக்கிறாங்க. ஸ்டாரி பிடிஎஸ் ஒரு சைடு, H7 ஒரு சைடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ்ல சரி காமெடி என்ன ஸ்டாரி பிடிஎஸ் எப்பா அப்படின்னு சொல்லி இது பண்றேன். நம்ம ஆக்சுவலி 17ல எட்ஸே யாராவது எட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி விளையாண்டு இருக்காங்க ஜாலியா அவங்களுக்குள்ளே. சரி சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நல்லா மேட்ச் போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் போடுறாங்கடா. பிடிஎஸ் போட்டேன்னா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகுது எல்லாமே. அங்க பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஒரு ஆர்மி, ஸ்டாரி கிட்ஸ் ஒரு ஆர்மி, ஃபேன்ஸ், அப்புறம் வந்து எக்ஸோ 17 சொல்லிட்டு இவங்க எல்லாத்தோடு வந்துடுறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் அந்த போடும்போது பிடிஎஸ் இருக்கவங்க ஆன்னு கத்துறாங்க. அப்புறம் ஸ்டாரி கிட்ஸ் போட்டா ஆஹான்னு கத்துறாங்க. எச்ச போட்டா அதுமே இதுக்கு வந்து ஹூ இல்ல அதான் எல்லாம் அப்படி ஜாலியா கத்திக்கிட்டு இருக்காங்களா ஆர்மிஸ் எல்லாமே. வாவ் சூப்பர் 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 சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஹாஃப் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹாஃப் தான் இருக்கு. ஒரு ஹாஃப் முடிஞ்சு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அதா முடிச்சாங்களா அப்படின்னு அவசக்கலாம். எனக்கு ஜாலியா இருக்கா சிக்கா போலாடு அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருக்க ரவர். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அதனால அவருக்கு அந்த இது இருக்குது. நீங்க நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குது. கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் இந்த கோர்ட் தொட்டது. திடீர்னு நம்ம இந்த கோர்ட்குள்ள போனா நமக்கு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நேரம் விளையாண்டா நமக்கு டயர்ட் ஆகாது அந்த மாதிரிதான். சோ 2 சீனுமே நல்லா ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இதுவும் முடியுது. மொத்தமா 45 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. மேட்சும் முடிஞ்சிருச்சு. மேட்ச் பாத்தீங்கன்னா லா பால். அது யார் போறாக்கு பக்கத்து கடைசி 15 மினிட்ஸ் தான் இருக்குதா. நம்ம சுதா கிட்டதான் இப்ப பால் இருக்கு. சுதா என்ன பண்றாருன்னா நம்ம ஸ்டாரி கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல, ஃபெலிக்ஸ் கிட்ட என்ன பண்றாருன்னா பால் பாஸ் பண்ண அவர் பாத்தீங்கன்னா ஆஃப் கவர் இருப்பாரு ஃபெலிக்ஸ். சோ ஃபெலிக்ஸ் வந்து ஃபெலிக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு பவுன்ஸ் பாஸ் பண்றாரு. ஃபெலிக்ஸ் பிடிச்சோன்னே வந்து நம்ம சுதா பவுன்ஸ் பாஸ் பண்ணிட்டா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஜெட்டுமே முன்னாடி போயிடுறாரு. ஃபெலிக்ஸ் பால் போன நம்ம சுதா பாத்தீங்கன்னா இது அண்டர் பேஸ்கெட்ல நிக்கிறாரு. சோ சுதா பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபெலிக்ஸ் என்ன பண்றான்னா இந்த கிரிக்கெட்ல பவுல்ஸ் எல்லாம் போடும் பாத்தீங்களா, அந்த பால் இது பண்ணுவாங்கல்ல பவுல்ஸ் எல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து பேஸ்கெட் பால் இருக்குடா. சோ அதனால த்ரோ பண்ணி போடுவாங்க. அந்த இது போடுறாரு. கரெக்டா நம்ம சுவா நல்லா புடிச்சு அப்படியே மேல தூக்கி போறாரு.
கரெக்டா பால் வந்து பேஸ்கெட்ல விழுகுறதுக்கும் டைம் ஓவர் ஆகும் கரெக்டா இருக்கு. அந்த 1 செகண்ட்ல பாத்தீங்கன்னா பேஸ்கெட் ஆயிருது. சோ இவங்க வின்னர். ஓகேவா, எல்லா பால் வந்து கடைசி இவங்க வின் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி இப்ப ஸ்கோர் என்னன்னா நம்ம ஸ்டாரி பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 32 அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம H7 பாத்தீங்கன்னா 29. ஓகேவா, அப்படி 3 இதா டிஃபரன்ஸ்ல ஸ்டாரி பிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லா மிஸ் செம்ம குஷி. கத்துறாங்க. ஏன்னா பிடிஎஸ் இருக்காங்க, பிடிஎஸ் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வளர்றாங்க. யாருக்காச்சும் கூட அது இந்தியா கூட வளர்றாங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளவு ஆனந்தம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு ஆர்மிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயோ பிடிஎஸ் வராங்க, ஸ்டாரி கிட்ஸ் ஐயோ ஸ்டாரி கிட்ஸ் சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனாலும் எக்ஸோவும் 79 பண்ணாங்க. நீங்க வளர்றத நாங்களும் வந்து பண்றோம் அப்படிங்கிறாங்களா. அப்படி சார் நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நாங்களும் வந்து உங்களுக்கு வெளியே போட்டுன்னு சொல்லிட்டு ஜாலியா ஃபன் பண்ணி பேசிட்டு போறாங்க. இதுல பிரைஸ் வந்து சும்மா யாரும் செலக்ட் பண்ணலாங்கிறக்காக தானே. இப்படி முடிச்சு ஜாலியா பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மத்த இது ட்ரைனிங் டேஸ்ல இருக்கும்ல அது போகுது. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே எங்க நம்ம ட்ரைனிங் வைக்கலாம் சரி ஒரு ஐ மீன் எங்க மேட்ச் வைக்கலாம் சரி ஒண்ணு இந்தியால இருக்கலாமா இல்ல கொரியால இருக்கலாமான்னு. அப்ப வந்து நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா மேம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியால இருக்கலாமே, ஏன் கொரியா இந்தியால வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு வருவாங்க இவங்க பிடிஎஸ் எல்லாம். அப்ப அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாரும் பாப்பாங்க. ஒரு அந்த கிட்ட இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாக்கலாம், ஆர்மிஸ் எல்லாம் பாக்கணும் சான்ஸ். கொரியாச்சு கொரியால போய் கொரியாலுக்காக எல்லாரும் பிடிஎஸ் மகனே பாத்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திரௌபதி முர்மு சொல்றாங்க. ஓகே நம்ம இந்தியாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரலாம், ஆனா உங்க டீம்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன் மேட்ச் இங்க தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல பண்ண முடியாது, ஒரு சைட்ல வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சவுத் கொரியா எஸ்கேல இருக்கவங்க வந்து கேக்குறாங்க நாங்க எங்க டீம் அங்க வரலாம் இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஷோர் இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ண பாய் பேண்டுக்கு கேர்ள் பேண்டையும் வர சொல்லிட்டாங்க. உங்க அந்த 2 பேண்டுக்கும் ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா இங்கதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் கிட்டே அதாவது கோர்ட் கிட்டே பாத்தீங்கன்னா கோர்ட் ஸ்டேடியம்ல அதுல வந்து யாரும் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேடியம் இருக்கமோ சோ அங்க பிராக்டிஸ் பண்றாங்க. சோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எங்க நடக்குது வச்சுக்கோமா, இது வந்து நம்ம சென்னையில தான் நடக்குது, தமிழ்நாட்டுல சென்னையில தான் நடக்குது. ஏன் சென்னைன்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம சென்னை சொன்னது நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ் பெண்கள் போய் பார்க்க முடியும். டெல்லியில நிக்க போவீங்களா, அதனால தமிழ்நாடு நம்ம பட்டுக்கு நம்ம தமிழ்நாடு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம்னா நம்ம திரௌபதி முர்மு தமிழ் பொண்ணுன்னு கூட வச்சுக்கோங்கப்பா, ஏன்னா அவருக்காக தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால சொன்னேன், எனக்கு தெரியல சொல்றேன். வந்து இது பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இந்த காம்படிஷன் நடக்கும். ஓகேவா, இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த பாய்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா ஆக்டர் அந்த மாதிரி வராங்க. ஓகேவா, ஆக்டர் அந்த மாதிரி வராங்க. அதுல பாத்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு, விஜய், சூர்யா, அஜித், அப்புறம் விஜய் தேவகொண்டா, அப்புறம் 12 பேர் இருக்காங்க. ஓகேவா, எனக்கு அவ்வளவுக்கெல்லாம் நேம் தெரியாது, தெரிஞ்சிருக்கு சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாகுபலியில நடிச்சுப்பார்ல ஒரு ஹீரோ அவரு, அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்களா. அப்புறம் அது என்ன ஆஷ் அவங்க எல்லாமே இருக்காங்க. அதுல 12 பேர் இருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு வேற பிடிச்ச வச்சு என்ன பண்ண போச்சு, அதனால இவங்க நேம் நான் அவ்வளவு ரொம்ப இது பண்ணல. ஓகேவா, இவங்க வந்து ஆக்டர் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு 12 பேர் இருக்காங்க. சோ கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்களா, சீரியல் நடிக்கிறது கொஞ்சம் எங்கா இருக்குங்களா. ஆகவே என்ன பண்றாங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் செலக்ட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் வச்சுக்கலாம்னா ஒரு காலேஜ் தான். நான் பேர் வேணா என்ன இருக்குன்னு சரி முடிவு பண்ணிட்டு கடைசியா சொல்லலாம். அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகுது. அதுல கேர்ள்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ண ஐ மீன் மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் நேஷனல் மேட்ச்னு ஒண்ணு நடக்கும்ல, நேஷனல் மேட்ச்னு சொல்லிட்டு இதுக்காக நேஷனல் மேட்ச்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆக்டர்ஸ்ல கொஞ்சம் யாருமே விளையாட தெரியாதுனால அவங்க விளையாட தேவை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நேஷனல் மேட்ச்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா காலேஜ்ல இருந்துமே வராங்க. அது பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்குது. அதுல செலக்ட் ஆனவங்க தான் பிளாக் பிங்க் அவங்க இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம் சொல்லிட்டு. சோ அதுல ஒரு டீம் செலக்ட் ஆகுது, அந்த காலேஜ் செலக்ட் ஆகுது. ஓகேவா, அவங்க வந்து ஓகே நீங்க 1 மந்த் பத்தியா ஃபுல்லா பிராக்டிஸ்ல இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஓடி நாங்களே பண்ணிக்கிறோம், ஏதாவது செமஸ்டர் எக்ஸாமோ இல்ல ஏதாச்சும் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நான் வந்து போக போக உங்களுக்கு சொல்றேன் அந்த காலேஜ் என்னது, அந்த டீம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா, காலேஜ் நேம் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற காலேஜ் கூட வச்சுக்கோங்க. இல்ல நான் சொல்றேன், காலேஜ் நேம் பாத்தீங்கன்னா மின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் அந்த காலேஜ்.
அந்த காலேஜ் தான் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும், அதாவது நேஷனல். இது எப்படி நடக்கும், ஒரு காலேஜ் பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிருக்கும், கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷன் சைட் வைக்கிறதுக்கு அப்ரூவல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அப்படி வந்து ஒரு காலேஜ் பாத்தீங்கன்னா டோட்டல் இந்தியாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் ஆர்கனைஸ் பண்ணும். அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பண்ணும். சோ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா யார் விளையாண்டு ஜெயிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட் போவாங்க, ஸ்டேட்ல அதிகமா ஜெயிக்கிறவங்க நேஷனல் போவாங்க. சோ அந்த மாதிரி போய் தான் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா நேஷனல் போய் செலக்ட் ஆயிருக்கு. செலக்ட் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நேஷனல் வந்து இதுதானே வின் பண்ணுச்சு, அதனால வந்து இதே வந்து இன்டர்நேஷனல் நம்ம போட்டலாம், நல்லா விளையாடுறாங்க. பிகாஸ் நேஷனல் வரைக்கும் போய் வின் பண்ணிருக்குன்னா இன்டர்நேஷனல் போடுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டேன். சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா நீங்க 1 month பாத்தீங்கன்னா சென்னையில இருந்துதான் இது பண்ணணும், ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கணும், பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னனால அந்த காலேஜ்ல இருக்கவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 1 month ட்ரைனிங் எடுக்கிறாங்க. சோ கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க நீங்க 1 week பாத்தீங்கன்னா பிடிஎஸ் நீங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காம்படிஷன் சம்திங் எல்லாம் போயிருக்கும்ல செலக்ஷனுக்கு. ஆனா வந்து இந்த காலேஜ் எப்படின்னா 1 week பாத்தீங்கன்னா யார் ஆப்போனன்ட்னே தெரியாம இங்க இருப்பாங்க. சோ சொல்லிருக்க மாட்டாங்க, ஆப்போனன்ட் வந்து உங்களுக்கு யாருன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் அவங்களுக்கு வருது, உங்களுக்கு ஆப்போனன்ட் யாரு சொல்லிட்டு வருது. பாய்ஸ்க்கு வந்து சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டாரி பிடிஎஸ் தான் உங்களுக்கு, அதாவது பிடிஎஸ் டீம் ஸ்டாரி கிட்ஸ் கலந்து அதாவது ஸ்டாரி பிடிஎஸ் சொல்லி வச்சுட்டாங்க அந்த டீம் நேம். சோ அவங்க விளையாடுறது சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சொல்லல. இந்த கேர்ள்ஸ் டீம் சொல்லல. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் சொல்றாங்க பிளாக் பிங்க், அப்புறம் எட்சின்னு, அப்புறம் பாத்தீங்கன்னா பேபி மான்ஸ்டர், இந்த 3மே கலந்ததான் உங்களோடது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம்னா அந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா பேபிஸ் இன் பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாமா, அதாவது பேபி HIN, அது வந்து டக்குன்னு நம்ம சின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், பேபிஸ் இன் பிளாக். ஓகேவா, அது எனக்கு எச் கட்ட வர முடியுதா, அது மாதிரி வச்சுக்கலாமா, ஏன்னா பிளாக் பிங்க் பிளாக் ஷின் அது அந்த இது நேம் அவங்க நேமா, அதெல்லாம் வந்து அப்படி இருக்கட்டும். சோ பேபி மான்ஸ்டரா அவங்க பேண்ட் பேபி. ஓகேவா, பேபிஸ் இன் பிளாக். ஓகேவா, பேபிஸ் இன் பிளாக் உங்களுக்கு பேபிஸ் இன் பிளாக்கா இது எங்கடா அப்படிங்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, அதாவது பேபி மான்ஸ்டர் கேபாப் ஐடல், கேர்ள் கேபாப் ஐடல்ல பாத்தீங்கன்னா பிளாக் பிங்க், அப்புறம் ஷின்னு, அப்புறம் வந்து பேபி மான்ஸ்டர், இந்த 3மே வந்து கலந்துதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நேம் வந்துச்சு. சரி இவங்க எல்லாமே கலந்து வருவோன்னே அந்த டீம்ல ஒரு சில பேர் வந்து பிளாக் பிங்க் ஃபேன் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த ஷின்சோ இருக்கும்ல அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இவங்க கூட நாங்க ஐயோ நாங்களே தத்துறவே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னதான் நீங்க உங்களோட ஃபேனா இருந்தாலும் இது காம்படிஷன், ஆகவே நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு போறாங்க. இங்க நிறைய பேர் ஐயோ என்னோட ஃபேன் நான் எப்படி அவங்களுக்கு தோக்கடிக்கிறது, நான் அவங்க ஃபேன் ஆச்சு நான் எப்படி அவங்க தோக்கடிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்புறம் சரி போட்டிங் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு அங்க இருப்பாரு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இங்க நம்ம பிளாக் பிங்க் அந்த டீமுக்கு பேபிஸ் இன் பிளாக், நான் எப்படி சொல்லிடுவேன்டா தனித்தனியெல்லாம் அவங்க ஐடல் நேம் எல்லாம் சொல்ல மாட்டேன், மீனா பேண்ட் நேம் சொல்ல மாட்டேன்னா நான் இந்த டீமுக்குன்னு ஒரு நேம் வச்சிருந்தேன், அதே சொல்லிக்கலாம் பேபிஸ் இன் பிளாக். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாரி பிடிஎஸ், இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆனானே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுல என்னதுன்னா நம்மளோட இந்தியா டீமுக்கு நம்ம இந்தியானே வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க கொரிய டீம் நம்ம இந்தியா டீம். சோ அதுக்கு பேர் இருக்கணுமா, இவங்களுக்கு வந்து மின் இவங்க வந்து காலேஜ்ல இருந்தா வச்சுக்கோங்க. சோ காலேஜ்ல இருந்தா இருக்கும், அது மின் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வரும். சோ அப்படியே இருக்கும். அப்புறம் இவங்க வந்தாலும் பத்தி இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, வந்தாலும் இப்படி சொல்ற வந்து மீட் பண்ணுவாங்களா, ஆப்போனன்ட் எல்லாமே இவங்க வந்து பிக்கப் பண்ணுவாங்க. சோ அப்ப வந்து இந்த மின் காலேஜ்ல போய் பிக்கப் பண்ண சொன்னாங்க, இவங்க தான் ஆப்போனன்ட் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு மின் காலேஜ் போக சொல்றாங்க. சேம் டைம் அந்த ஆக்டர் அவங்களையும் போக சொல்றாங்க. சோ எல்லாருமே போய் அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ்க்கு ஸ்டாரிகிட்ஸ்க்கு பாடுற நம்ம கூட ஆக்டர்ஸ் வந்து இது பண்றாங்க, நம்மளுக்கு வந்து ஆக்டர் ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் பிங்க் அவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த முந்து அவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாரா அப்படிங்குமே பாக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க தான் உங்களோட ஆப்போனன்ட் அப்படிங்க, யாரா இது எல்லாம் இவங்க சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்களா. யார் இவன்னு கேட்கும்போது இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மின் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பிடிஎஸ் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா
நம்ம யூங்கியோட நேம் என்ன, ஃபுல் நேம் என்ன, சுகாவோட நேம் மின் யூங்கியா. அவங்க காலேஜ் நேம் பாத்தீங்கன்னா மின். ஓகேவா, மின் அப்படின்றனால என்ன பண்றாங்கன்னா, டேய் யூங்கி என்னடா உன் பேர் போட்டியா, உன் காலேஜாடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்களா. அவ பாத்தீங்கன்னா கம்பெனிகள் அப்படியே எல்லாம் விழுந்துன்னு இருக்காங்க. அப்ப அவங்க பொண்ணு வந்து, ஹலோ எங்க காலேஜ் நேம் வந்து மின்னு, அதே மாதிரி இன்னொன்னு காலேஜுக்கு ஜேகே காலேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களா. சொன்னா எல்லாம் ஜேகே அவனுக்கு கஷ்டம் மின்னு ஷார்ட்டா இருக்குது, உனக்கு ஒரு நேமே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜேகே பாக்குறாங்க. ஜேகே டேய் நானும் அவனுக்கு காலேஜ் கிட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாடா ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், ஜேகே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்குடா. உண்மையுமே இருக்குப்பா நிஜமே. சரி வாங்க காலேஜுக்குள்ள போலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லடா, நீங்க தான் இது உங்க டீம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், நீங்க அங்க படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 3rd இயர் படிச்சிருக்கீங்களா. உங்களுக்கு இன்னும் ஒரு செம் தான் நீங்க அந்த இயர் முடிச்ச அந்த காலேஜ் எல்லாம் முடிச்ச மாதிரி இருக்கும். 3rd இயர்ல ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 1 or 2 monthsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் வந்துடும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம நீங்க தான் இந்த டீமோட கேப்டன். ஓகேவா, கேப்டன் ஆஃப் த டீமே நீங்க தான், கேப்டன் ஆஃப் த காலேஜும் நீங்க தான். நீங்க தான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பிரசிடென்ட் இருப்பாங்களா, காலேஜ் பிரசிடென்ட்டும் நீங்க தான், ஸ்போர்ட்ஸ் பிரசிடென்ட்டும் நீங்க தான், அப்புறம் வந்து உங்க டீம் கேப்டனும் நீங்க, எல்லாம் நீங்க தான். ஓகேவா, அந்த மாதிரி நீங்க நல்லாவும் படிப்பீங்க. ஓகேவா, ஆக்சுவலா வந்து இது உங்களை வந்து சுதா பார்த்தோன்னே ஆஹா என்னடா இந்த பிள்ளை அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்ன உன் நேம்ல இருக்குன்னு சொன்னோட நீ கொஞ்சம் நம்ம சுதா மாதிரி நீங்க கொஞ்சம் சேவேஜ். ஓகேவா, நீங்க வந்து எங்க சேவேஜ் காட்டுமோ அங்க சேவேஜ் காட்டுவீங்க, எங்க கியூட்னஸ் காட்டுமோ அங்க கியூட்னஸ் காட்டுவீங்க. ஓகேவா, ஆனா நீங்க வந்து ரொம்ப போல்ட் அண்ட் பிரேவ், அழுக மாட்டீங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு. ஓகேவா, உங்களுக்கு வர அழுக வந்தாலுமே மத்தவங்க முன்னாடி நீங்க அழுக மாட்டீங்க, மனசுல அழுதுப்பீங்க. யாரும் இல்லாதவங்க தனியா போய் எங்கேயாச்சும் போய் அழுவீங்களே தவிர மத்தவங்க முன்னாடி நீங்க அழுக மாட்டீங்க. அது உங்களோட வந்து இது. நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவாக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு இது அட்ராக்ஷன் உங்க மேல ஒண்ணு வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டாரு. நம்ம ஜிமின் பாக்குது, டே என்னடா சைட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டிக் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவனு பார்த்தோம் நீங்க தான் காம்படிஷன் அப்படின்னு. சரி அங்க வேணா சும்மா மேட்ச் ஆடி பார்க்கலாம். வந்து நீங்க சொல்லி அதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து மேட்ச் அன்னைக்குதான் உங்க கூட மேட்ச் விளையாடுவோம், அதுக்கு முன்னாடி விளையாட மாட்டோம். சோ எங்க ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுக்கும் தெரியக்கூடாது, உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன எங்களுக்கும் தெரியக்கூடாது. சோ நாங்க இப்ப கிளம்புறோம் சரி நீங்க வந்து அங்க எவ்வளவு பெரிய பேண்ட், இவங்க எவ்வளவு பெரிய கேப்பாப் கூட்டிட்டு போய் யாரு இருந்திருப்பா, நம்ம கண்ட்ரில இருந்து பெரிய பெரிய ஆளுகளா வந்திருப்பாங்களா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, அப்புறம் பிஎம் சிஎம் எல்லாருமே வந்துருப்பாங்க. சோ நீங்க வந்து சார் எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போய் பிராக்டிஸ் பண்ண போறோம், ஆல்ரெடி ஒரு 2 hours லேட் எங்க பிராக்டிஸ் டைம். சோ நாங்க போய் பிராக்டிஸ் பண்ண போறோம், நீங்க சைட் போறீங்க. ஆக்சுவலா நீங்க எப்படின்னா படிப்புனா கூட அவ்வளவு இது பண்ண மாட்டீங்களா, ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா பஞ்சுவாலிட்டி முக்கியம். அந்த டைமிங் நீங்க வந்து ரொம்ப கீப் அப் பண்ணி பண்ணுவீங்க. இந்த டைம்ல பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த டைம்ல பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எந்த டைம்ல முடிக்கணும்னா நீங்க அதோட எக்ஸ்ட்ரா கூட பண்ணுவீங்களே தவிர ஸ்டார்டிங் டைம் இந்த மாதிரி பண்ணுவீங்க. அதனால பாத்தீங்கன்னா தான் உங்க டீம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்துருக்கு. சோ அவங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்களா, நீங்க ஓகே வாங்க கைஸ் போலாம் அப்படின்னு எல்லாருமே அப்படின்னு பாக்காங்க, வாங்க போலாம் அப்படிங்கிறீங்க. உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்க முன்னாடி போய் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா. பீட்டஸ்ல பார்த்துப்பா வாவ் அப்படிங்கிற எல்லாமே சொல்றாங்க. அதே பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க போய் எல்லாம் ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சரி நீங்க பிராக்டிஸ் பண்ண போவீங்கிறாங்களா. நம்ம பிடிஎஸ் சுகா இருக்கிற சுகா எங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்களா. சுகா தொலைச்சன் வைய அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றாங்க. ஓகேவா, பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ற டைம் பாத்தீங்கன்னா நீங்க அங்க போக மாட்டீங்க. கேர்ள்ஸ் டீம் ஆகட்டும் பாய்ஸ் டீம் ஆகட்டும் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க போக மாட்டீங்க. பாய்ஸ் கூட பரவாயில்லைங்க, நான் இங்க ஆக்டர் தான். சோ அவங்க 2 பேரும் ஜாலி, அவங்க கூட ஃப்ரெண்ட்லி மேட்ச் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நீங்க 2 பேரும் ஓகே நம்ம எனிமிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜாலியா பேசுவீங்க. நீங்களும் நம்ம அந்த பேபிஸ் இன் பிளாக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசுவீங்க, போட்டோஸ் நல்லா எடுத்திருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க அவங்க கூட மேட்ச் ஆனது கிடையாது, ஃப்ரெண்ட்லி மேட்ச் கிடையாது. அண்ட் தென் அவங்க மேட்ச் அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அங்க போனது கிடையாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களும் வரதுக்கு மோஸ்டா பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிரவுண்ட் தான் ஓகே எல்லாருக்கும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணாத டைமா போட்டு பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சோ அது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இன்னொரு இடம் தேடிட்டீங்க. அங்க போய் உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் அங்க குறிப்பா அங்கதான் மோஸ்டா பிராக்டிஸ் பண்ணீங்க. வீடியோ காலும் இங்க பிராக்டிஸ் பண்ணி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks போகுது. அதாவது பாத்தீங்கன்னா மேட்ச் முன்னாடி நாள். ஓகேவா, மேட்ச் முன்னாடி நாள் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் ஸ்டாரிக்ஸ் அப்புறம் நம்ம பேபி சின் பிளாக் அவங்க எல்லாமே
என்ன பண்றாங்கன்னா வராங்க. சும்மா இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock, ஓகேவா? அவங்க சும்மா வந்து 5 o'clock அவங்களே சீக்கிரம் வந்து 4 o'clock வச்சுருவாங்க. சோ வந்து தூக்கம் வராம என்ன பண்றாங்க, நடக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வராங்க. நாளைக்கு மேட்ச் இருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வரும்போது பாத்தீங்கன்னா கீழே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மேல நெட்டி பார்த்தா நீங்க மேட்ச் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாம் என்னடா இவ்வளவு பாக்குறீங்க, வா மேட்ச் பிராக்டிஸ் பண்றாங்க, இப்பதான் முதல் டைம் பாக்குறேன்னு பார்த்தா நீங்க ஆக்சுவலி மேட்ச் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஆஃப் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? பண்ணலாம். நீங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்திருப்பாங்க. கரெக்டா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்கெட் போடுறீங்க. நீங்க நம்ம சுதா மாதிரி பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ல இருந்து ஒரு பேஸ்கெட் போட சுதா வா அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க போட்டுட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் திரும்பவும் லைட்டா பாத்துருப்பீங்க. பட் அவங்க நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள பாத்துட்டீங்க, ஓகே, அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நீங்க வந்து கீழே நம்ம என்ன பேசணும் வேலை கேட்காது, எதோ பேசினா கேட்காது, ரொம்ப கத்தி பேசினா வேணா கேட்கலாம். நீங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு அவ்வளோக்கா தமிழ் தெரியாது, ஓகேவா? நீங்க சொல்றீங்க இப்படி சொல்றீங்க மேல பாக்குறது. சோ நம்ம பிராக்டிஸ் பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம என்னமே பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. சோ நம்ம பிராக்டிஸ் இப்ப பண்ண வேண்டாம், லைக் ஜாலியா விளாடுவோம் பாத்தீங்கன்னா, பால் தூக்கி போட்டோமே ஜாலியா விளாடும் அந்த மாதிரி விளாண்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க அப்புறமே ஒரு பால் வச்செல்லாம் பாஸ் பண்ணி அப்புறம் வந்து உங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க டீம் பிரிப்பீங்களா, 6 பேர் ஒரு டீம் 6 பேர் இன்னொரு டீம் வந்து பிரிச்சுப்பீங்களா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள விளையாட அந்த 5 பேத்துக்கிட்ட நீங்க பால் என்கிட்ட குடுங்க, அவங்க ஓன்ட்ட கொடுக்குறாங்க, நீங்க தூக்கிட்டு போய் பால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அப்புறம் அவங்க வந்து பால் தாமான்னு கேக்குறது, நீங்க பால் பாஸ் பண்ணி சொல்லிட்டு ஆப்பனண்ட் டீம் பாக்குறதுல எல்லாரும் மாறி மாறி பாஸ் பண்றது. உங்களோட கோர்ட்ல இருந்து அவங்க பால் போடுறது, அவங்க கோர்ட்ல போய் நீங்க பேஸ்கெட் போடுறது, 2 பேரும் ஒரே சேம் சைட் பேஸ்கெட் போடுறதுன்னு சொல்லிட்டு அழுப்பு செட் பண்றீங்க நீங்க. சுகாக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுகா லைட்டா நோட்டீஸ், நீங்க அதை போட்டுட்டு நீங்க லைட்டா மேல திரும்பி பார்த்தது எல்லாரும் பாத்துவாங்க. பார்த்து நீங்க அதே கண்டினியூ பண்ணி போடுறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பால் புடிச்சிட்டு ஓடுறது, உருண்டுட்டு போறது, எல்லாரும் உருண்டு விளாடுறது. நீங்க எப்படின்னா பால் ஒரு கையில யாராச்சும் புடுங்க உருண்டு விளையாடுவீங்க. அதனால ஜாலியெல்லாம் உருண்டு விளையாண்டு இருக்க நிறைய ஃபன் பண்றீங்களா. இதெல்லாம் பார்த்து சுகாக்கு உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பார்த்து என்னடா இவங்க விளாட மாட்டேங்கிறாங்கிறாங்களா, என்ன இவங்க இப்படிதான் விளையாடுவாங்களா, ஆனா இவங்க எப்படி நேஷனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கும் போது சில கூப்பிடாரு. எல்லாமே என்னன்னு திரும்பி பார்க்கும்போது அவ ஆல்ரெடி நம்ம இங்க வந்தப்படி பாத்துட்டு அப்படின்னு என்ன ஆமா நம்ம வரும்போது அவ எப்படி பேஸ்கெட் போட்டா 3 பாயிண்ட்ல இருந்து அந்த 3 பாயிண்ட் போட்ட கொஞ்ச நேரத்துல இருந்து அவங்க இனிமே விளையாட ஆரம்பிச்சாங்க. ஏன் நினைக்கிறா நம்மள பாத்துட்டாங்க, சோ நாம அவங்களை வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஆஹா சுதா எவ்வளவு பிரில்லியன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீசத ஆரம்பம் இருக்கிற ஐக்கிய லெவலோட அந்த பிள்ளை கைக்கு லெவல் நல்லா இருக்கடா, அந்த பிள்ளையோட நேம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 10, ஓகேவா? ஜெர்சி நம்பர் எப்பவும் 10 இருக்குமா, அந்த 10 ஜெர்சி நம்பர் அவ என்ன நேம்னு பாக்கணும்டா அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க க்ளோஸ், உங்களுக்கு தெரிஞ்சு இது பண்ணப்போ அது நீங்க தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா. லைக் 10th நீங்க படிச்சது ஒன்னாவே உங்க கூட படிப்பா, இப்போ சேம் காலேஜ். பட் பாத்தீங்கன்னா இது கோர்ஸ் மட்டும் வேற, ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா அவளோட ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 7, உங்களுக்கு 10. சோ ஜேகே பத்தி டே அங்க பாருங்கடா என் நம்பரு அப்படின்னு சொல்றாரா, ஏன்னா ஜேகேவோட ஜெர்சி நம்பர் 7 தானே. அதோட சொல்றாட்டே அங்க பாருங்கடா என்னோட ஜெர்சி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரா நம்மவி. அப்பனா அந்த 10 இருக்கு அது ஏன் நம்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு நம்மளோட ஃபேவரட் நம்பர் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா சார் டே மோஸ்ட் எல்லாம் 1 to 12 வரைக்கும் அப்படிதாண்டா வைப்பாங்க அப்படிங்கிறாங்களா. அப்ப திரும்பி பார்த்தா கீழ் சும்மா பார்க்கும்போது ஒரு பொண்ணு 99 வச்சிருப்பான். மச்சான் யாரா அது 99 வச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னது 99 எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஜாலியா பண்ணா அவங்க பேசிட்டு போயிடாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரிஜினல் மேட்ச் ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா? ஆரம்பிச்சு நீங்க விளாண்டு அப்படியே உங்களுக்கு அந்த டைம் போய் நீங்க எனக்கு ஃபுல்லா பிராக்டிஸே பண்ணலாம். காலையில 7 o'clock எல்லாரும் கீழே இறங்கி எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்க அப்ப பாத்தீங்கன்னா லா பால்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விடுவீங்க. இந்த நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா கோர்ட், அங்க வந்து லா பால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்களா எல்லாரும் பாக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அப்ப பாத்தீங்கன்னா வெளியே இருக்க மாட்டீங்க, உள்ள இருக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணிப்பீங்க, ரெஃப்ரூமே வெளியே இருப்பீங்க. டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் சரி நீங்க ரெஃப்ரியாட்ட வெளியே இருப்பீங்க, ஓகேவா? அப்ப நீங்க இங்க இருந்து என்ன பண்ணீங்கன்னா லா பால் ஒரே சவுண்ட் தான். பிடிஎஸ் அண்ட் ஸ்டாரி பிடிஎஸும் பேபிஸ் இன் பிளாக்கும் பாத்தீங்கன்னா பாத்துருப்பாங்க. பார்த்தனே பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே என்ன பண்ணாங்க பாக்கலாம். நீங்க லாபம் ஓகே சரி அவங்க இது பண்றாங்களா. அந்த நீங்க டைம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கீங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரும்போது லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிட்டு நீங்க கவுண்டிங் பண்றீங்களா. உடனே பாத்தீங்கன்னா அவங்க
லாஸ்ட் 15 மினிட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டக்கு டக்குன்னு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விளாண்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஜெயிச்சிச்சு. நீங்க வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிடுறீங்களா, அவங்க வந்து பாடி அப்படியே ஜெயிச்சுட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அண்ட் நீங்க ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாட்டர்ல எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து அங்க அடிபட்டுருக்கும் மொபைல். அவருக்கு பாத்தீங்கன்னா கால் மருந்து போட்டுட்டு கவனமா விளையாடி போயிட்டியா அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஜாலியா ஃபன் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே. அப்புறம் அவங்க வந்து பாத்துருப்பீங்க, சரி லாஸ்ட் பால் தானே பார்த்தாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓகே காய்ஸ் லெட்ஸ் வி கோ அப்படின்னு சொல்றீங்க. ஓகே எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்ல நீங்க வந்து சரி எல்லாரும் எங்க போலாம்னு கேக்குறீங்க. பீச் இருக்குது, பீச் நைட்டு போய்க்கலாம் அப்பதான் செம்மையா இருக்கும், சன்செட் ஆகுறது பாக்கலாம் அப்படிங்கிறீங்களா. வா சூப்பர் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கோரஸா கத்துறாங்க. ஓகே காய்ஸ் அப்படிங்கிறீங்களா. அப்ப வந்து பீட்டஸ்ல வந்து நம்ம ஜிமின் சார் சன் ரைஸ் ஆகுறது பாத்துட்டு அப்புறம் செட் ஆனாலும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்களா சொல்றாங்க. நீங்க சரி நாங்க ஆல்ரெடி சன் ரைஸ் ஆனது போய் பாத்துட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறீங்களா. அடி பாவீங்களா அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா சன் ரைஸ் ஆகுற போய் பாத்துட்டு வந்துட்டு தான் பிராக்டிஸா பண்ணுவீங்க. ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா ஓகே சரி நீங்க சரி வாங்க போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சாப்பிடலாம் பசிக்குதுங்கிறீங்க நீங்க. ஓகே சரி அங்க இருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து வயல் உனக்கு எத்தனை தோசை வேணும்னு கத்துறாளா நீங்க. எனக்கு ஒரு 10 அப்படி சொல்லி நீங்க கத்துறீங்களா. விழுந்தது சிரிக்கிறாங்க இல்லடி 10 அப்படின்னு. உங்க ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு 10 அப்படிங்கிறாங்களா. நீங்க அப்படியே வாடி காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படி சரி நீங்க போய் ஜாலியா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஒரு 8 o'clock போல 8 to 9 o'clock போல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா சாப்பிட போறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க ரெண்டு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் அதே ஆர்டர் பண்றா. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா ஒண்ணுங்கிறீங்க வருது சாப்பிடுறீங்க. ஒன் மோர் வருது சாப்பிடுறீங்க. ஒன் மோர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்களும் உங்க ஃப்ரெண்டு 10-15 ஒரு 14 கிட்ட சாப்பிட்டுருப்பீங்களா. பிடிஎஸ் பக்கம் யார் ஆடுது அது வயிறா இல்ல பானையான். கரெக்டா நீங்க வந்து ஒரு 16ல பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க. 16 இது சாப்பிட்டுருப்பீங்க. என்னடி இதுன்னு கேக்குமா. ஐயோ நான் வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்ண ரொம்ப பிரச்சனை இவ்வளவுதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு ஆஃப் ஆயில போட்டு முடிச்சதுங்க. முட்டை இருக்குல்ல எக் லாஸ்டா ஃபைனல் டச்ன்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சுங்கிறீங்க. ஃபைனல் டச் பார்த்தா எக் 2 எக் சாப்பிட்டீங்க. ஃபைனல் டச் எக் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ குடிச்சு முடிச்சிருவீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எல்லாரும் பாக்குறீங்க யார் ராசா நீ அப்படின்னு பாக்குறேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம இது மேட்ச் வருதுல. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தான் ஆடுது. ஓகே பாய்ஸ் டீம் சூப்பரா விளையாடுறாங்க. நம்ம பிடிஎஸ் தான் ஜெயிக்கிறாங்க. பிடிஎஸ் ஸ்டாலிபிட்டிஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகே செம்மையா விளையாண்டு ஸ்டாலிபிட்டிஸ் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்னா நம்ம இவங்க நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20னா அவங்க 25-30 அந்த ஒரு 5 or 10 அதுலதான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா. கடைசி வந்து நம்ம ஸ்டாலிபிட்டிஸ் வச்சுன்னா பாடி ஒரு டிராஃபி வாங்கியாச்சுன்னு தூக்குறாங்க. அது கேர்ள்ஸ் டீம் வந்து எல்லாரும் ஆர்வமும் பார்த்தா உங்களுக்கும் பேபிஸ் இன் பிளாக் அவங்களுக்கும் தானே இது. சோ அது பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்து நீங்க ரொம்ப நார்மலா விளையாடுறீங்க. நாம போய் பாஸ் பண்ணி விளையாடுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் போட்டீங்க. ஒரு 1 hour அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடுறாங்களே தவிர நீங்க நார்மலா தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க 10 அவங்க ஒரு 5ல இருக்காங்க. ஓகேவா. அந்த மாதிரிதான் இருக்குதா. அப்ப வந்து உங்களோட காலேஜ் பிரின்சிபல் இருப்பாங்க. எப்படிமா கொஞ்சம் நல்லா விளையாடுங்களா என்னாச்சு எல்லாரும் இப்படி ரொம்ப ஸ்லோவா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து நீங்க சொல்றீங்க இப்பதான் எங்க ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது சிட்டுல போயிட்டு கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. எல்லாரும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப பாரு உங்க ஆட்ட ஆரம்பிச்சு சொல்லிட்டு உங்களோட டர்ன் ஆயிடுது. நீங்க எங்க பால பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா த்ரோ பண்ணீங்க. உள்ள வருது அப்படி பேஸ்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்க ஒரு 10 secondsக்கு பத்தி ஒரு பேஸ்கெட் போட்டுருப்பீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க விளையாடுறாங்க. டிஃபென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங் படுத்தி நீங்க தான் எல்லாமே சொல்றீங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க, கீழே வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க, கீழே வீக்கா இருக்குது சைடு ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா. அவங்க அதேமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5-10 minutes அந்த மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப்ல பாத்தீங்கன்னா 10 போட்டிருப்பீங்க. ஓகேவா. இந்த ஒரு ஹாஃப் கூட ஆகல, ஒரு குவார்டர் தான் முடிச்சிருக்கு. ஒரு குவார்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 போட்டீங்க. இந்த ஒரு குவார்டர்ல 10 போட்டீங்க. எல்லாரும் பாக்காங்க ஒரு குவார்டர்ல 10 போட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி விளையாடுவீங்கன்னு. ஒரு ஹாஃப் நீங்க வந்து விளையாட்டு இன்னொன்னு இப்படி விளையாடுறீங்களா எல்லாருக்கும் சமசாக்கு என்னடா இப்படி விளையாடுறாங்கன்னு பாக்குறாங்களா. நீங்க இது வந்து அப்படியே விளையாண்டு முடிச்சிருங்க.
அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க ரொம்ப உங்களுக்கு மூச்சு வந்து நீங்க ரொம்ப மூச்சாங்க இது பண்ணிட்டு அப்புறமேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா ஓகே கைஸ் நம்ம இப்ப போலாம் அப்படி சொல்லி மறுபடியும் போறீங்க. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா பலாயிரமா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பால் இருக்கு என்ன சார் பால் தான் நீங்க உருண்டுருவீங்கன்னு. சோ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பாலை புடுங்குக்கு வந்து ஒருத்தர் வர யாருன்னா நம்ம லிசாதான் வராங்க. அவங்க கிட்டதான் பாலை புடுங்கிருக்கு. நீங்க என்ன பாருங்க பாலை கொடுத்தாலும் சரி பாலை நல்லா டைட்டா புடிச்சிருக்கீங்க. அவங்க புடுங்க பாக்க கடைசியா 2 பேரும் கிரவுண்ட்ல உருண்டுட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் என்னடா கிரவுண்ட் உருண்டான்னு பாக்க கிரவுண்ட்ல நீங்க உருண்டு உங்க பால் எடுத்து பால் எப்படியே புடிங்கிறீங்க. அவங்க லிசா பாத்தீங்கன்னா கால் 2 விரிச்சுதான் வச்சிருப்பாங்க. 2 கழுத்து நடுவுல ஒரு அடி. அது பவுன்ஸ் மீன் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி அது அப்படி நடுந்து பட்டு அப்படியே போயிடுச்சு. அவங்களோட பின்னாடி வந்து உங்க டீம்மேட் ஒருத்திருப்பா. அவளுக்கு பாஸ் ஆயிடுது. ஓகேவா அவ அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க லே போட்டு அப்படி பேஸ்கெட் கன்வெர்ட் பண்ணிடுறா. லே வித் பேஸ்கெட் கன்வெர்ட் பண்ணிடுறா. நீங்க வாவ் சப்போஸ் இது பண்றீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அப்படியே போகும்போது லாஸ்ட் 10 செகண்ட் ஓகேவா லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்கோர் பாத்தீங்கன்னா நீங்க 50 அவங்க 20 30 ஸ்கோர்ல நீங்க டிஃபரன்ஸா இருக்கீங்க. நீங்க 50 அவங்க ஒரு 10 தான் இருப்பாங்க. ஓகே 10 தான் எடுத்திருப்பாங்க. நீங்க 50 எடுத்திருப்பீங்க. லாஸ்ட் 10 செகண்ட்னாலே நீங்க வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குமே இல்ல நீங்க அவங்க 20 ஓகேவா 30 பெஸ்ட் டிஃபரன்ஸ்ல இருக்குமே சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க நோ ப்ராப்ளம்டா இந்த பெஸ்ட் நம்ம போட வேண்டாம் 30 இருக்கும்ல நோ ப்ராப்ளம் சொல்றீங்க. ஓகே ஃபைனல் செட் எல்லாமே தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. அப்புறமே பாத்தீங்கன்னா பால் உங்ககிட்ட ஐயோ மறுபடியும் என்கிட்டே அமைச்சிட்டு பால் வந்து நம்ம வயிறு இருக்குமா வயிற்றுல பால வச்சு செஸ்ட பாத்தீங்கன்னா பாலோட கவர் பண்ணி கீழே தலை கும்பிட்டு அப்படி நல்லா டைட்டா 2 கை டைட்டா வச்சு பூட்டிக்கிறீங்க. உள்ள யாரு கை உள்ள கூட விட முடியல அந்த அளவுக்கு எல்லாம் பாக்குறாங்க. சுகாய் ஷாக்கா பாக்குறாங்க யாரு சாமி நீ எப்படி பாக்குறாங்க. அவ்வளவு டைட்டா நீங்க பூட்டி வச்சு அவ்வளவு டைட்டா பிடிச்சி வச்சிருக்கீங்களா. அவங்க வந்து எனக்கு 10 செகண்ட் முடிஞ்சது. 10 செகண்ட் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க பால் விட்டு லிசா கையில குடிச்சிட்டு ஓகே ஃபைன் நாங்க கிளம்புறோம் முடிச்சு நீங்க பாட்டு விளையாண்டீங்க. செம்ம அந்த சீன் செம்ம இதா இருக்குது. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் கியூட்டா இருக்குதா எல்லாமே பாக்குறாங்க. அந்த முடிஞ்ச பாத்தீங்கன்னா பாய்ஸ் அவங்க தேய்ச்சப்ப கேர்ள்ஸ்ல நீங்க ஒரு கப் இந்தியாவுக்கும் ஒரு கப் கொரியாவுக்கும் போயிருச்சு. ஓகேவா சார் நீங்க வந்து நம்ம ஜெயிச்சோம் சரி நான் தூக்கி காமிச்சு அதுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துறீங்க. அப்புறம் எல்லாம் ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே சரி நீங்களா ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க. அப்ப வந்து எல்லாம் ஒன்னா வெளியே போலாம்னு சொன்னா ஓகே போலாமே அப்படிங்கிறீங்களா. நம்மளோட பேபி மாஸ்டர் வந்து பேசின் பிளாக் வந்து சொல்றாங்க நீங்க ரொம்ப சூப்பரா ஆனீங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கங்க்ராட் பண்றாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா ஆனீங்க நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க அந்த மாதிரி ஆனீங்க ஓகே அது மாதிரி இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் நீங்க அண்ணங்க ஒரு பிச்சு உதறிட்டீங்க அப்படிங்கிறீங்களா. அப்ப நீங்க சொல்றீங்க ஸ்டார்டிங் எடுத்து நம்ம பவர் காட்டக்கூடாது. ஸ்டார்டிங்கே நம்ம பவர் காமிச்சோம்னா ஆப்போனன்ட்டுக்கு புரிஞ்சு போய் ஓகே இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க இந்த பவர் தான் இருக்குதுன்னு. சோ ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா பவரே இல்லாம ஆடணும். அப்பதான் இவங்க பவர்லன்னு தெரிஞ்சுட்டு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க பவரை நம்ம நோட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்மளோட பவர் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம அவங்களோட ஐயா காட்டணும். சோ அப்பதான் நம்ம ஈஸியா ஜெயிக்கும் போது சரி நீங்க சொல்றீங்க அவங்க ஓகே நாங்க ஓகே எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நிறைய கத்துக்குறாங்க. அப்புறம் ஜாலியா பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் டே பாத்தீங்கன்னா ஜாலியா எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியே மேட்ச் முடிஞ்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பாக்குறீங்க. அப்புறம் வந்து மால் அங்கங்க எல்லாம் சுத்திட்டு பாத்தீங்கன்னா கடைசியா பீச் போய் சன் செட் ஆகல பாத்து ஜாலியா வரீங்க. இதுல என்னன்னா சுதா கோகம்ல அவ்வளவு லவ் இருந்திருக்கும். நீங்க அந்த ஆட்டத்தை பத்தி அவர் வந்து பிளாட் ஆயிருப்பாரு. ஓகேவா அவர் பாத்தீங்கன்னா அந்த பீச் கடைசியா நம்ம சன்செட் ஆறது பாப்பீங்க. அப்ப வந்து உங்களை தண்ணி இழுத்துட்டு போய் வயன் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்களா வயன் ஐ ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிறாங்க. நீங்க ஷாக்கா பாக்க என்னடா லவ்ங்கிற அப்படின்னு பாக்குறீங்களா. என்னடா இவன் பொஸ்குன்னு வந்து இப்பதான் வந்தான் ஒரு மாசம் தான் இருந்தான் லவ்னு சொல்றான்னு பாக்குறியா. ஆக்சுவலி உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தப்பே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மேல ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அது எப்படின்னு சொல்றேன்னு தெரியல. அப்புறம் போக போக நீ பண்ண கியூட்னஸ் உன்னை பார்க்கும் அப்படியே என்ன பக்கமே இருந்துச்சு அவ்வளவு கியூட்டா நீ பண்ண. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியூட்டா பண்ணாங்கன்னா எனக்கு வெறுப்பாக இப்படி அடிக்கலாம்னு கூட தோணும். ஆனா நீ கியூட்டா பண்ணும்போது எனக்கு ரசிக்கதான் தோணுச்சு. அப்புறம் நீ விளாண்ட பத்தி இந்த விளையாட்டு அந்த பேஸ்கெட் பால நீ விளையாட பார்த்து நான் ஃபிளாட் ஆயிட்டேன். சொல்ல போனா எனக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். நான் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் கேப்பப் ஆயிட்டேன். சோ உன்னை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்த்து நீ எவ்வளவு சூப்பரா விளாண்டா தெரியுமா. நான் நினைப்பேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா நான் நினைச்சேன் நான் வந்து கல்யாணம் பண்றதா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரை தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா பேஸ்கெட் பால் வந்து எனக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். அது விளையாடுவேன் சின்ன வயசுல இருந்து விளையாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த பொண்ணதான் நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியா நான் நினைச்ச ஒரு பிளேயரே மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனா இந்தியாவுல பொண்ணு நினைச்சு பாக்கல அப்படிங்கிறாங்களா நீங்க மேரேஜா அப்படிங்கிறீங்க. ஆமா
எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் தானே அப்படிங்கிறாங்களா. நீங்க ஓகே சொல்லலையே அப்படிங்கிறீங்களா. ஏன் உனக்கு பிடிஎஸ் பிடிக்காதானு. எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா. வயசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதா கேட்கறாங்களா. நீங்க சிரிக்கிறீங்களா. சுதா என்னாச்சு கேட்க அப்படியே வந்து கையா காட்டுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்களா. சுகாக்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பி. எனக்கு நான் தானா அப்படி சரி அப்படின்னு ஓகே சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து எதா இருந்தாலும் நீங்க என் பேரண்ட்ஸ்ட பேசிக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இனி எனக்கு 1 monthல வந்து எஸ்எம் இருக்குதா, இப்போ நான் அதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே நீ போய் பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா போறேன். சரி ஓகே அப்படின்னு சரி நீங்களும் பக்கத்து போறாரு. குடுகுடுன்னு ஓடி வந்து உங்க கண்ணத்துல ஒரு பச்சுக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஓடிடுறாரா. உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. டேய் என்னடா பண்ற அப்படிங்கும்போது உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போறீங்களா. நீங்க நினைக்கிறீங்க ஏண்டா இந்த பால் இந்த பூனை பால் குடிக்கும் பார்த்தா பியரே அடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஷையா இருக்குது. உங்களுக்கு பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 1 month ஸ்கிப் ஆகுதுதா. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம் இருக்குது. நீங்க செம் எழுதுறீங்க, சூப்பரா எழுதி முடிச்சிட்டீங்க. அப்போ நீங்க செம் எழுதி முடிச்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும் போது காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு வந்து பார்த்தா பிடிஎஸ் தான் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சுகாக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. சோ டேரக்டா வந்து பொண்ணு கேக்குறாங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க கேப்பாப்பா இருக்குப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கேர்ள்ஸ்குள்ள ஆரம்பிக்கும் டச் பண்ற மாதிரி இருக்கும்ல. சொன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ வந்து சுகா சொல்ல இல்ல நான் வந்து ஓகே அப்படின்னா சொல்லுங்க, நான் இனிமேல் வந்து சோலோ சாங் பண்றது இல்ல. அப்படி பண்ணாலுமே நான் பாய்ஸ் கூட பண்றேன், கேர்ள்ஸ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்றாங்க. நீங்க வந்து அம்மா அப்படிங்கிறீங்களா. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றப்பாங்கிறாங்க. பிடிஎஸ் ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சதான் சரி அவங்க சொல்லிடுறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1 month ஆகுது. உங்களுக்கும் சுகாக்கும் இப்ப வந்து மேரேஜ் பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா நடக்குது. கொரியன் ஸ்டைலையும் நடக்குது, இந்தியன் ஸ்டைலையும் மேரேஜ் நடந்த முடியுது. நாம சுகா வந்து அவ்வளவு ஹாப்பி. பின்ன லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ண யாருக்குதான் ஹாப்பி இல்லாம இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் அங்க வந்து பிரீஸ்ட் இருப்பாங்களே. பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா யூ கேன் மேக் கிஸ் அப்படின்னு சொல்ல டைம் முழுதே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுகா என்ன பண்றாங்க உங்க இழுத்து அப்படி ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு பண்ணுங்க லிப்ஸ்ல. பிடிஎஸ்க்கு செம சாக்கு. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா இது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சரி சுகா வந்து சாவேஜ் இதுதானே அவளாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க அதாவது அப்படி வந்து கிஸ் பண்றாரு சுகா. உங்களை கிட்டத்தட்ட 2 minutes விடவே ஆங்க போதுண்டா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஜினாடே போதுடா போடு குட்டி அப்படி சொல்லி கத்துறாங்களா. அப்பதான் நம்ம சுகா ஓஹோ நெருக்கம்ல வச்சு விடுறாரா. நீ உள்ள சாரி சாக்கடே பப்ளிக்டா அப்படிங்கிறா. ஈஞ்சிட்டு பல்ல கட்டுறாங்களா. அப்ப நம்ம டேவும் ஜேகேவும் வந்து அட் டைம்ல சொன்னாங்க. நம்ம மீமன் குத்துக்கலாம் அட் டைம்ல சொல்றாங்க. இந்த பூனை பால் குடிக்குமான்னு பார்த்தா பியரே குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா சுகா சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. விழுந்து உங்களுக்கு சிரித்தது நீங்க வந்து மனசுக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டு வெளியே இருந்து லைட்டா இது பண்ணீங்களா. சுகா நண்டி சிரிக்கிறியா அவ நைட் அப்ப தெரியுண்டி இந்த பூனை யாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. நீங்க ஆஹா பூனை நைட்டு தூங்கும் நீ மூடிட்டு போய் தூங்குடா அப்படின்னு சொல்றீங்களா. நம்ம சுகா அடி பாவி அப்படிங்கிறாங்களா. நீங்க ஆமாடா பொழுதுக்கு நீ தூங்க தானே செய்வ வேற என்ன செய்வ அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப வந்து நம்ம சுகா வந்து அதுவும் சரிதான் சரி விடு சரி இனிமேல் நைட் எல்லாம் நல்லா வேலை பண்ணிட்டு மார்னிங் தூங்குறேன் அப்படி சொல்லி சொல்றாங்களா. டேய் நீ எப்படா ஃபிளர்ட்டியாவும் ரொமான்டிக்காவும் மாறுன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா. உன்னை பார்த்ததுல இருந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. சுகா நீங்க போதுடா சார் போதும் உங்களோட ரொமான்டிக்கலா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றீங்களா. இது சர்ச்சில் இருக்கு அப்படின்னு ஓகேடி பொண்ணாட்டி ஓகே அப்படிங்கிறாளா. ஐயோ இவத்தல தாகலியே அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சுகா பாத்தீங்கன்னா இந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கத்துருப்பாங்க ஓகேவா. சோ இப்படியே உங்க லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா போகுதா. நைட் வரை மஜாதான். அப்புறம் வந்து அப்படியே உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா லீட் ஆகுது. இப்படியே பாத்தீங்கன்னா 10 month கழிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ட்வின் பேபி பிறக்குதுடா. ஒரு பாய் அண்ட் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு ட்வின் பேபி பிறக்குது. அந்த ட்வின் பேபி பிறந்தன்னு பாத்தீங்கன்னா சுகா கையில ஒண்ணு உங்க கையில ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஜாலி வந்து உங்க லைஃப் போகுது. குழந்தைங்க கூட உங்களுக்கு மேரேஜ் ஆகி சுகா வந்து எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, சுகா எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி லைஃப் நம்மளுக்கு அமையும்னு. சோ இவ்வளவு ஹாப்பியா வந்து உங்க லைஃப் போகுது. ஓகேடா மீஸ் இதோட இந்த எபிசோட் இதோட இந்த 1 shot முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு மறக்காம சொல்லிருங்கடா.
சுகாக்கு புதுசா ட்ரை பண்ண எப்படிக்குன்னு தெரியல. மத்தவங்களுக்கு கூட ஓகே அழகா ட்ரை பண்ணிடலாம். நம்ம சுகால சேவேஜ் ஆச்சே, அவருக்கு ட்ரை பண்ணணும்ல. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த ஒன் ஷர்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு வேற கொஞ்சம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போக முடியாது, சிம்டம்ஸ் மேலே இருக்குதா, அதனால வந்து ஒழுங்காவே என்னால வாய்ஸ் அவுட் கொடுக்க முடியல. அடிக்கடி வந்து திணறி இருப்பேன், ஒரு மாதிரி வந்து வளரெல்லாம் செஞ்சிருப்பேன் தான். சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான், இல்லைன்னா கூட நான் ஓரளவுக்கு நல்லா சொல்லிட்டேன். ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, எப்படின்னு சொல்லுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் தட்டி விட்டுருங்கடா. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து எப்பவும் வந்து வரும். ஓகேடா மிஸ், பாய். உங்களுக்கு பிடிக்கிற நம்புறேன். பாய்.